இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவில் நாம நியூட்ரிசெல் பவுடர் அப்படின்னா என்ன, இதுல என்னெல்லாம் இருக்கு, இது ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும், இதை எந்த அளவுல கொடுக்கணும், இதனுடைய விலை எல்லாத்தையும் பத்தி நாம ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முதல் முறையா இப்பதான் வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல உள்ள எல்லா பயனுள்ள பதிவுகளையும் பாருங்க. நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பல வகையான ஆங்கில மருந்துகளை பற்றியும் தமிழ் மருந்துகளை பற்றியுமே நம்ம நிறைய பதிவு கொடுத்துருக்கோம். அந்த வரிசையில நான் பயன்படுத்தி பல மருந்துகளை பார்த்திருந்தாலும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினதை விட நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு நியூட்ரிசெல் பவுடரை பத்தி தான் நாம இந்த பதிவுல இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஆக்சுவலா இது நியூட்ரிசெல் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆடுகளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, மினரல் மிக்சர், அப்புறம் கால்சியம் பவுடர் கொடுப்போம், அப்புறம் ப்ரோபயோட்டிக் பவுடர், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனா இந்த பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல மினரல் மிக்சர் இருக்கு, அதே சமயத்துல உங்களுக்கு குரோமியம், அப்புறம் பைபாஸ் ஃபேக்ட், அப்புறம் ப்ரோபயோட்டிக் எல்லாமே இதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன என்ன மினரல்ஸ் எல்லாமே ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது ரிசல்ட்டை கொடுக்கும், அதாவது என்ன மினரல் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூட்ரிசெல் பவுடர்ஸ் ஆடுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை சமநிலைப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் ஆடினுடைய வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நல்லா வேகமா இருக்கும், ஆடு நல்லா தளதளன்னு இருக்கும். அதுக்காக தான் நியூட்ரிசெல் பவுடர் பயன்படுத்துறோம். இதுல மினரல் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா வகையான மினரல்ஸும் அந்த பவுடர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மில்லிகிராம்ல ஒரு பர்டிகுலர் அளவுல அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக் பவுடர்னு சொல்லி தனியாகவும் கிடைக்கும். அந்த ப்ரோபயோட்டிக் பவுடர் இதுலயே அவங்க மிக்ஸ் பண்ணிருக்கனால நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இந்த பவுடர் இருக்கு அப்படிங்கிறத நான் பயன்படுத்தி என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்ததுனால தான் இந்த பவுடரை பத்தி சொல்றேன். என்னடா இவன் சொல்லக்கூடிய எல்லா பதிவுலையும் இதே மாதிரி சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய நான் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி மருந்து எல்லாமே போட்டாலும் நான் மேக்ஸிமம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்முடைய பதிவுகள் எல்லாமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அது ரிசல்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நான் அதை உங்களுக்கு பதிவிடுவேன். ஏன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் லிவர் டானிக் அப்புறம் மற்ற கால்சியம் டானிக்லாம் வாங்கி கொடுக்கும்போது அதெல்லாம் அதிக அளவில் அடர் தீவனம் கொடுத்து வளர்க்கக்கூடியவங்களுக்கு செட் ஆகும். சில பேர் சின்னதா பண்ண வச்சு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய செலவை குறைக்கணும், ஆனா அதுக்கு அதிகப்படியான எஃபெக்டிவான ஆங்கில மருந்துகளை கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியூட்ரிசெல் பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி ஆடுகளுடைய பசியை இது பயங்கரமா தூண்டுது. இதை என் கண்கூடாவே பார்த்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆடுகள் இப்போ நான் அடர் தீவனம் 8 கிலோ போடுறேன் அப்படின்னா, அந்த 8 கிலோ சாப்பிடுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவே மிச்சம் போட்டோம், அதை முழுசா சாப்பிட்டு முடிக்காது, கொஞ்சமா மிச்சம் போடும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அது சாப்பிடுற மூட்ல இருந்து மைண்ட் செட் மாறி வேற இடத்துக்கு போயிடும். ஆனா இப்போ நான் 8 கிலோல இருந்து 12 கிலோ 13 கிலோ வரைக்கும் போட்டாலும் ஆடு ஒரு சின்ன பிட்டு கூட மிச்சம் போடாம திங்குது. அந்த அளவுக்கு வேகமா தீவனத்தை எடுத்து நல்லாவே சாப்பிடுது. அதே மாதிரி இந்த நியூட்ரிசெல் பவுடர் குடிக்கிறதுனால அதுக்கு தண்ணி தாகம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இந்த பவுடர்ல நீங்க எந்த பவுடர் இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரோபயோட்டிக் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நீங்க மினரல் மிக்சர்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பொடி மாதிரி தான் இருக்கும். அதுல அது ஆடு தண்ணியெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா குடிக்காது. தண்ணியெல்லாம் அதை நம்ம அடர் தீவனம் கூட கலந்து கொடுத்து ஒரு ஏமாத்தி தான் ஆடை சாப்பிட வைக்கணும். ஆனா இந்த நியூட்ரிசெல் பவுடர் அப்படிங்கிறது இப்போ நம்ம குடிக்கக்கூடிய காம்லான், பூஸ்ட், போனிட்டா இதை மாதிரி ஒரு ஃபிளேவர்ல அது வர்றதுனால ஆடுகள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தண்ணியில கலந்து குடிச்சாலும் நல்லா குடிக்கும். அடர் தீவனம் கூட நீங்க அதை கலந்து கொடுக்கும்போதும் ஆடுகள் நல்லா அந்த அடர் தீவனத்தை எடுத்து நல்லா சாப்பிடுது. அதனால இந்த நியூட்ரிசெல் பவுடர் அப்படிங்கிறது ஒரு நல்லாவே ரிசல்ட்டை கொடுக்கு. இதனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 1 கிலோ 280 ரூபா அந்த மாதிரி தான் வருது. அதனால நம்ம 1 கிலோ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி காலையில அடர் தீவனம் கொடுக்கும்போது அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து 30 நாள் கொடுக்கும்போது உங்களுக்கே கண் கூட ஆட்டினுடைய அந்த தீவனம் சாப்பிடக்கூடிய தன்மை உங்களுக்கே புரியும். ஏன் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி அதிகமா தீவனம் சாப்பிடுது அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய எடை கூடக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மேலும் பல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல போய் நீங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய விற்பனை வாய்ப்புகள் பத்தின பதிவுகள் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க. இதுல நாங்க ஏதாவது தவறுகளா சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன சரியான முறை அப்படிங்கறது அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதே சமயத்துல நீங்க வெறும் பவுடர் மட்டும் கொடுக்கறதுனால ஆட்டினுடைய வளர்ச்சியில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது இது ஒரு பசியை தூண்டக்கூடிய ஒரு பவுடர். அதே சமயத்துல இது ஆடுகளுக்கு எருக்கள் அந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பவுடர் கொடுக்கும்போது ஆடுகளுக்கு அந்த எருக்கள் பிரச்சனை சரியாவதுக்கும் இந்த பவுடர் ரொம்பவே உதவி செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, அதுல ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாஸ், அதாவது நுண்ணுயிர்கள் இருக்கனால அந்த நுண்ணுயிர்கள் வயிற்றுல அதனுடைய செரிமானத்தை சமநிலைப்படுத்தி வேகமா தூண்டுறதுனால ஆடுகளுக்கு எருக்கள் அப்புறம் உணவு குழல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். இது ஆட்டினுடைய பசியை தூண்டக்கூடிய ஒரு பவுடர். அதனால இதை கொடுத்துட்டு நீங்க அதிக அளவில் அதுக்கு அடர் தீவனமோ அல்லது அதுக்கு அதிகப்படியான உலர் தீவனங்களையோ நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு வளர்ப்புல பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒண்ணு. அதனால நீங்க ரொம்ப பொறுமையா காத்திருந்து ஆடு வளர்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எதுவுமே உடனடியா வளர்ச்சி அப்படிங்கிறது ஆடு வளர்ப்புல சாத்தியம் கிடையாது.